ராஜேஷ், அதே போல விஜய் சனிக்கிழமையை மட்டும் சூஸ் பண்ணி பிரச்சாரம் செய்யறது, தாவேகா என்ன சொல்றாங்க? மக்கள் ஒரு பக்கம், அரசியல் விமர்சகர்கள் ஒரு பக்கம் சொன்னாலும் தாவேகாவோட தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அவர் சனிக்கிழமையை சூஸ் பண்ணதுக்கு? தர்ஷினி வணக்கம். சனிக்கிழமைகளில் மட்டும் விஜய் பிரச்சாரம் செய்வார் என்ற அந்த அறிவிப்பை பொறுத்தவரையில தமிழக வெற்றி கழகம் வேறொரு கோணத்தை முன்வைக்கிறார்கள். அதாவது வாரத்தில் ஒரு நாள் விஜய் வருவார், மற்ற 6 நாட்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், பொதுமக்கள் ஆகியோரை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் வருகை குறித்தும் அந்த கட்சியினுடைய கொள்கை குறித்தும் மக்களுக்கு விளக்குவார்கள் என்று சொல்கிறார்கள். உதாரணத்திற்கு வரக்கூடிய சனிக்கிழமை கோயம்புத்தூர் செல்கிறார் விஜய் என்று எடுத்துக்கொண்டால், இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு தொடர்ந்து கோவை சுற்றுவட்டார பகுதியில் அவர் எந்த தொகுதிக்கு செல்ல இருக்கின்றாரோ அல்லது எந்த மாவட்டத்துக்கு செல்ல இருக்கின்றாரோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த அரசியல் வருகை குறித்தும் அந்த கட்சியினுடைய கொள்கை, குறிப்பாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அதே போல மற்ற கொள்கை தலைவர்கள் ஆகியோருடைய அந்த வழியிலே நாங்கள் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையின் நோக்கம் என்ன, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம், எங்களுடைய கட்சி கொள்கைகள் இதுவாக இருக்கின்றது, பெண்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் இவ்வாறு வழங்குவோம் என்று பல்வேறு விஷயங்களை மக்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அதே போல இந்த கொள்கைகளை எடுத்து சொல்லி இப்படிப்பட்ட கட்சியினுடைய அந்த கொள்கை தலைவராக விஜய் வருகின்றார், எனவே வரக்கூடிய சனிக்கிழமை நம்முடைய பகுதிக்கு வருகின்றார், அந்த தலைவரை சந்திப்பதற்காகவும் அவர் பேசுவதை கேட்பதற்காகவும் நீங்கள் இந்த தேதியில் இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு வர வேண்டும் என்று அவர்கள் தெரிவிப்பார்களாம். எனவே அந்த ஒரு வார காலம் அந்த பகுதி மக்களிடம் உள்ளூர் பிரச்சாரத்தில், வீட்டு பிரச்சாரத்தில், சென்னை பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொண்டு மக்களிடம் மெசேஜை, அந்த தகவலை கடத்திவிட்டு அதன் மூலமாக மக்களை சனிக்கிழமைகளில் திரட்டி அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். இதுதான் சனிக்கிழமை ரகசியம் என்று தாவேகாவினர் தெரிவிக்கின்றார்கள். இதனை எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக, நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இது போன்று தமிழக வெற்றி கழகத்தை மிக தீவிரமாக கடுமையாக சாடக்கூடிய கட்சிகள் சொல்லக்கூடிய விமர்சனம் என்னவென்றால், சனிக்கிழமைதான் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை, அந்த சனிக்கிழமைகளில் கூட்டம் வைத்தால்தான் ஏராளமான பள்ளி கல்லூரி சிறுவர்கள், இளைஞர்கள் வருவார்கள், எனவே அதனை மையமாக வைத்துதான் விஜய் சனிக்கிழமைகளை தேர்வு செய்திருக்கின்றார். ஒருவேளை சனிக்கிழமைகளில் பள்ளி கல்லூரிகளை திறந்துவிட்டால் அன்றைய தினம் கூட்டம் போகாது என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் சிலர் கிண்டல் அடிப்பதையும் பார்க்க முடிகின்றது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினர் இதனை ஒரு கணக்காக வைத்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விஜய் வந்து பேசுவார். அதற்கு முன்பு களப்பணிகள் இருக்கும். சனிக்கிழமை என்று சொன்னாலே விஜய் வருவார் என்ற ஒரு ஞாபகம் அனைவருக்கும் வந்துவிடும். அனைவரும் நேரிலோ அல்லது டிவியின் முன்போ அமர்ந்து அதனை பார்த்துக் கொள்வார்கள். எனவே விஜயினுடைய மெசேஜ் சென்று சேர்ந்து விடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சனிக்கிழமை விஜய் ஒரு விஷயத்தை பேசுகிறார் என்று சொன்னால், அது அடுத்த சனிக்கிழமை வரை, அடுத்த 6 நாட்களுக்கு தொலைக்காட்சி, யூடியூப், பத்திரிகைகள், மக்கள் மன்றம், டீ கடைகளில் விவாதங்களாக இருக்கும். விஜய் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார் என்றால் அந்த விஷயம், அவர் பேசிய விஷயம் சரிதான் என்று சில பேர் பேசுவார்கள். இல்லை இல்லை, விஜய் பேசியது தவறு என்று சொல்வார்கள். விஜய் இப்படி பேசியிருக்க கூடாது, அந்த கருத்தை அப்படி பேசியிருக்க வேண்டும் என்று பேசுவார்கள். இப்படி விஜய் ஒரு சனிக்கிழமை பேசியதை அடுத்த வெள்ளிக்கிழமை வரை அசை போடவும், விவாத பொருளாக மாற்றவும் அது வசதியாக இருக்கும். அதன் மூலமாக கருத்து பரிமாற்றங்கள் ஏற்படும். அடுத்த சனிக்கிழமை வேறொரு ஊரில் வேறொரு சப்ஜெக்ட் குறித்து விஜய் பேசுவார். இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முக்கிய விஷயங்கள் குறித்து அவர் பேசும்போது அது மக்களிடம் ஒரு பெரும் விவாதமாகவும், அவர் நினைக்கக்கூடிய, அவர் பேசக்கூடிய விஷயங்கள் விவாதங்களின் மூலமாக மக்களை சென்று சேரும். பல பேர் இதில் நெகட்டிவிட்டி, எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்தாலும் கூட அவர் பேசிய விஷயம் என்ன என்பது குறித்த விஷயங்கள் சென்று சேர்ந்துவிடும். அதில் இருக்கக்கூடிய நல்லவற்றை மக்கள் எடுத்துக் கொள்வார்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த நிர்வாகிகள் தெரிவிக்கின்றார்கள்.